கோடிக்கணக்கில் இருக்கிற சாமானியனை ஆயிரம் கணக்கில் இருக்கிற அரசியல்வாதி ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்னா அரசியலில் நீ தலையிட்டே ஆகணும். அப்படி இல்லைன்னா அது உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அது எதை பற்றின விஷயம் அப்படிங்கிறதையும், அதையும் தாண்டி இங்கே உதயநிதி அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை எப்படி குற்றஞ்சாட்டுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும், அது மட்டும் இல்லாமல் இங்கே திமுகவுடைய முகமாக இருக்கிற KN நேரு அவருடைய மகர் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு போனப்ப அங்கே என்ன மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ முடிச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டிருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. முதல்ல இங்கே விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பதிவில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கட்டாயம் எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் போட்டிருக்காரு. அதையும் தாண்டி அவருடைய பேச்சில் யாருக்கான சப்போர்ட் அவருடையது அப்படின்ட்டு நம்மளுடைய பார்வை தான் இந்த வீடியோவில் வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இங்கே ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்குற பார்த்தீங்களா, அதை விட துரோகம் இங்கே ஓட்டு போடாமல் இருக்கிறது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதை சொன்னது மட்டும் இல்லாமல் ஓட்டு போடுறது எவ்வளோ முக்கியமானது, அது நம்மளுடைய தலைமுறைகளுக்கே தாங்கும் அப்படிங்கிற மாதிரியும், இங்கே யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய பிள்ளைகளை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்கிறப்ப தான் நமக்கு ஒரு எண்ணம் தோணுது. என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற 2 திராவிட கட்சிகளுமே கூடயும் பார்த்தீங்கன்னா, இங்கே தற்போதைக்கு நான் ஆட்சியில் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் இவங்களுடைய பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, இல்லை இவங்களுடைய அறிக்கையாக இருந்தாலும் சரி, அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே அதிலிருந்து மாறுபட்டு இருக்கிறது கட்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நாம் தமிழர் கட்சி தான். ஏன் அப்படின்னா, இங்கே இயற்கை வளங்களை சுரண்டல் அதுக்கு எதிராகவும், அதையும் தாண்டி இங்கே ஆற்று மண்ணாக இருக்கட்டும், இல்லை மலைகளாக இருக்கட்டும், இங்கே தூர்வாடுறது, அதையும் தாண்டி இங்கே நீர் எப்படி பாதுகாக்கணும், விவசாயத்தை எப்படி செய்யணும், நம்மளுடைய அடுத்த பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எது மாதிரி செய்களை செய்யணும் அப்படின்னு பேசுறது முக்கியமாக சீமான் அவர்கள் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே விஜய் சேதுபதி கூறினது கண்டிப்பாக அது சீமானை நோக்கியாக தான் இருக்குமோ, உங்களுடைய ஓட்டுகள் எல்லாத்தையும் சீமானுக்கு போடுங்க அப்படின்னு தான் சொல்லாமல் பொதுவெளியில் சொல்லியிருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பார்வை அதில் இருக்குது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப, இன்னொரு பக்கம் திமுகவுடைய முகமா இருக்கிற KN நேரு அவருடைய பையன் தான் இப்ப பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில நிக்கிறாரு. அப்போ அங்க அவர் ஓட்டு கேட்க போனப்ப அங்க இருக்கிற இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருமே பயங்கரமா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு பேரிழிவுக்காரம் அப்படின்னா நீங்க யாருமே இங்க வரதில்லை, நீங்க வாக்கு கேட்கிற நேரத்துல மட்டும்தான் இங்க வரீங்க, உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பம் உண்டாகிற நிலையில மட்டும்தான் வரீங்க அப்படின்ட்டு பயங்கரமான பேச்சுவார்த்தை அங்க நடந்திருக்கு. அந்த ஒரு வீடியோவும் இந்த சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா பரவலாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இங்க உதயநிதி அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ல மறுபடியும் தமிழிசை அவர்கள் தோத்துருவாங்க, அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா பிஜேபிக்காரங்க மறுபடியும் வேற ஒரு மாநிலத்துல வந்து ஆளுநர் பதவி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அவரு விமர்சனம் செய்யவும், அந்த விமர்சனத்தை அப்படியே பத்திரிகையாளர் எடுத்துட்டு போயிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்கிறப்ப, ஆளுநர் பதவி அப்படிங்கிறது சாதாரணமா கொடுத்துட மாட்டாங்க, இன்னும் சொல்ல போனால் முதல்ல தெலுங்கானாவில் இருந்தேன், அங்கே ஆட்சி சிறப்பாக செஞ்சதுனால தான், என்னுடைய பணியை தரமாக செஞ்சதுனால தான் மறுபடியும் எனக்கு புதுச்சேரியில் துணை ஆளுநர் பதவி கொடுத்தாங்க, அங்கேயும் நான் சிறப்பாக செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கும் தெரியும். அதனால தான் மறுபடியும் இங்கே மக்களுக்கு பணி செய்யணும் அப்படின்ட்டு நான் மறுபடியும் தென் சென்னைக்கு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தென் சென்னையில் என்னுடைய ஓட்டர் இங்கே தான் இருக்குது, என்னுடைய பிறப்புலேருந்து எல்லாமே இங்கே தான் இருக்கிறப்ப நான் இந்த மக்களுக்கு நான் எதாச்சும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். இவங்கள மாதிரி நான் வாரிசு அரசியல் செய்யலை, இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய தாத்தாவோட பேரையோ இல்லை அப்பாவோடைய பேரையோ வச்சுக்கிட்டு எனக்கு யாரும் எந்த பதவியும் கொடுக்கல, என்னுடைய உழைப்புக்காக என்னுடைய நேர்மைக்காக தான் இங்கே பதவி கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு பயங்கரமாக உதயநிதியை தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இங்கே உதயநிதிக்கு பின்னாடி இந்த வாரிசு அரசியல், அவங்களுடைய தாத்தா அப்பா அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இப்போ இவருடைய அமைச்சர் பதவி அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்கிறாங்க. இப்படி இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்லாம இங்க உதயநிதி என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு ரீப்ளே, பழனிசாமியா இருந்தாலும் சரி, இல்ல அண்ணாமலையா இருந்தாலும் சரி, இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களா இருந்தாலும் சரி, பயங்கரமா தங்க் லைஃப் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த 29 பைசா பிரதமர் அப்படின்னு சொன்னா உன்ன ட்ரக் உதயநிதி அப்படின்னு நாங்க கூப்பிடுவோம் அப்படின்னு அண்ணாமலை கொடுத்த ட்விஸ்டா இருக்கட்டும், இல்ல இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்த ரிப்ளேவா இருக்கட்டும், இது எல்லாமே பயங்கர ஃபயரா இருக்கு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதே எல்லாத்தையும் தாண்டி இங்கே இன்னொரு சர்ச்சை பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இங்கே திமுக அவங்களுடைய பிரச்சார கூட்டத்தில் மாணவர்களை சேர்த்துக்கிட்டதும், அதுக்கு அவங்க காசு கொடுக்கறதும்,
இப்போ ஆஃப் டே அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு ரூ. 350 காசும், அது இல்லை பகுதி நேரம் சாயங்கால டைமில் மட்டும்தான் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறதும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ ஒன்று பாலிமர் தொலைக்காட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. அதாவது அவங்க அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க, போட்ட கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அதை டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்த அதிமுக ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ராசா அவருடைய காரை செக் பண்ணாத அதிகாரி கீதா அவர்களை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணம் இங்கே பாலிமர் சேனலில் ஒர்க் பண்ணுற வேல்ராஜ் அவர்கள் தான். ஏன் அப்படின்னா அவங்களுடைய வீடியோ போட்டதுனால மட்டும் இல்லாமல் அவங்க மறுபடியும் தொலைபேசியில் ஃபோன் பண்ணி அந்த மேடத்திட்ட பேசினப்ப அவங்க சரியாக பதில் அளிக்காதனாலையும் இந்த ஒரு விஷயம் தேர்தல் அதிகாரிக்கு போயிருக்கு. அவங்க இவங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நேர்மையாக பண்ணியிருக்கும் போது இப்படி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டு மறுபடியும் டெலிட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? கண்டிப்பாக திமுக ப்ரெஷர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்க டெலிட் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இதுக்காக மற்ற கட்சியில் இருந்தால் ஏன் அதை போட்ட டெலீட் பண்ணுன்னு சொல்ல போகிறாங்க? கண்டிப்பாக திமுக தான். அப்படிங்கிறப்ப அப்படி போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் நிலவரம். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இங்க காங்கிரஸ் தொகுதியில நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களுடைய தொகுதிக்கு கமலஹாசன் அவர்கள் நேற்று பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். சாதாரணமாக பிரச்சாரம் பண்ணல, திருமாவளவனுடைய நெஞ்சை தட்டி மாற தட்டியெல்லாம் இது வெள்ளை இது கருப்பு அப்படின்ட்டு பயங்கரமாக பேசி அவருக்குரியான தோணிலேயே பேசி இங்கே வாக்கு சேகரிச்சிருக்கிறாரு அப்படின்றத சொல்லணும். இப்படி ஒரு பக்கம் அரசியல் களம் பயங்கரமாக சூடு பிடிச்சிட்டு இருக்கிறப்ப இது மாதிரி பல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்திலிருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.